ஆண்டவரிடமிருந்து நம்மை நோக்கி வருகிற வார்த்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கணும். நாம் செய்கிற காரியங்கள் ஆண்டவருடைய கண்களுக்கு பிரியமானதாய் இருக்கணும். அவருடைய இருதயத்திற்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒருபொழுதும் அவரை நாம் கோபப்படுத்தி விடக்கூடாது. அவருடைய உள்ளத்திலே, அவருடைய இதயத்திலே பிரியமில்லாத அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்க. இன்று கூட நான் கோயிலுக்கு நான் ஆலயத்திலே திருப்பலியை நான் அட்டன் பண்ணி கொண்டிருந்தேன். குருத்தோலை வாங்கிய ஒரு சிலர் எதையுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. அழகா சிலுவை செய்கிறாங்க. அழகா என்ன அழகா ஒவ்வொன்றையும் கீறி 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 கீறி. எதற்கு வந்தீங்க கோயிலுக்கு? எதுக்கு வரீங்க கோயிலுக்கு? திருச்சிலுவை செய்வதற்கா? அதற்கு நேரம் இருக்கிறது. அதை வீட்டில் கொண்டு போய் திருப்பலியை முழுசாக பங்கெடுத்து நன்மை வாங்கி அவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற்று அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வீட்டில் போய் செய்யலாமா அந்த வேலையை? அது ஆலயத்தில் செய்வதற்காய் கொடுக்கப்பட்டதல்ல. எனக்கு பிரியமானவர்களே, இப்படிதான் இருக்கிறோம். கிறிஸ்துவராகிய நாமே இப்படி இருக்கிறோம். நாமே எப்படி அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற முடியும்? கடமைக்காய் கோயிலுக்கு வேண்டாம். கடமைக்காய் கோயிலுக்கு வரக்கூடாது. ஒரு உள்ளத்தின் பிரியத்தண்டை, நான் என் தகப்பனிடத்தில் போகிறேன், என் தகப்பனை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், ஆன்ம உணவை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், அதற்காக நான் திருப்பலியிலே பங்கு கொள்கிறேன் என்று சொல்லி முழுமையாய் நாம் என்ன செய்யணும்? பங்கெடுக்கணும். முழுமையாய் பங்கெடுக்கணும். அந்த 1 மணி நேரமும், அந்த 1 மணி நேரமும், அந்த 1.5 மணி நேரமும் அந்த திருப்பலியிலே ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லி அந்த ஒவ்வொரு இதுலேயும் பங்கு கொண்டு காணிக்கையில் பங்கு கொள்ளணும், எழுந்தேற்றத்தில் பங்கு கொள்ளணும், திருவிருந்தில் பங்கு கொள்ளணும், இறைவார்த்தையில் பங்கு கொள்ளணும், எல்லாவற்றிலும் நாம் பங்கு கொள்ளணும். பிரியமானவர்களே, அவருக்கு கொடுக்கிற நேரத்தை அவருக்கு கொடுங்கள். உலக காரியங்களுக்கு கொடுக்காதீங்க, அசட்டையாக இருக்காதீங்க. நம்மளிடத்துல எல்லா உலக வசதிகளும் இருக்கலாம், அது நம்மளை காப்பாற்றாது, அது நம்மளை பரலோகம் கொண்டு போகாது, அது நம்மளை பரலோகம் கொண்டு போகாது. ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையே, ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசமே, ஆண்டவர் மேல் உள்ள இறைப்பற்றே நம்மை பரலோகம் கொண்டு போகும். அதுதான் பாருங்க. பிதாவே, இவர்களை மன்னியும்பா, இவர்களை மன்னியும்பா, தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவர் அந்த திருச்சிலுவையில் அந்த மக்களுக்காக அவர் பரிதவித்தார். பிரியமானவர்களே, தன் மக்களுக்காக பரிதவிக்கிறவன் தான் ஒரு தந்தை. தந்தை என்பவன் தன் பிள்ளைகளே தனக்கு எதிராய் திரும்பினாலும் அவன் அந்த பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டான்? சபிக்க மாட்டான். அந்த பிள்ளைகள், ஐயோ அறியாமல் செய்துங்களப்பா இந்த பிள்ளைங்க, நம்மளே என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகள் தவறு செய்தால் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம்ல, பொறுத்து கொள்ளுகிறோம்ல. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மன்னித்துட்டார். பிதாவே, இவங்களை மன்னிங்கப்பா, இவங்களை மன்னிங்க, ஏனெனில் இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காய் அவர் இந்த சிலுவையிலே அவர் ஜெபம் செய்தார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு இதை நாம பெற்றுடக்கூடாது. அந்த பிலாத்தின் அரண்மனையில் ஒரு கூட்டம் இருந்தது. அந்த சிலுவை பாதையிலே ஒரு கூட்டம் அவரை இகழ்ந்து கொண்டு பரிகசித்து கொண்டு அவரை ஏளனம் செய்து எட்டி உதைத்து அவரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி, அந்த கூட்டத்தில் உள்ள மக்கள் போல நம்ம இருக்கக்கூடாது. இல்லை, அப்படித்தானே நம்ம நினைக்கிறோம். அவருடைய கன்னத்தில் அறைந்தது யார் தெரியுமா? நாம தான் கன்னத்தில் அரைஞ்சோம். ஆண்டவரை எட்டி உதைத்தது யார் தெரியுமா? நாம தான் எட்டி உதைச்சோம். ஆண்டவரை கசையால் அடித்தது ரோம போர் வீரன் என்று நினைத்தீர்களா? நாம் தான் திரும்ப அடித்து கொண்டு இருக்கிறோம், இன்னும் அடித்து கொண்டு தான் இருக்கிறோம். எப்படி என்று கேட்கிறீர்கள். நான் எங்க அடித்தேன்? நான் அடிக்கல, அந்த போர் வீரன் தான் அடித்தான், நான் அடிக்கலைன்னு சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவரிடத்தில் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மீண்டும் அந்த தவறை நாம் செய்யும் பொழுது, அந்த பாவத்தில் நாம் ஈடுபடும் பொழுது, என்ன பாவம் என்பதை உங்கள் கணக்கில் நான் விட்டுவிடுகிறேன். அது உங்களுக்கு தான் தெரியும். அது உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு கணக்கு.
அந்த பாவத்தை திரும்ப செய்கிறோம் என்று சொன்னால் அந்த போர் வீரர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அந்த பிலாத்தினுடைய அரண்மனையிலே நின்று ஒழிக 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 என்று கத்தினதே நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவருக்கு எதிராக சாட்சி சொன்ன ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா, அந்த கூட்டத்தில் இருக்கிற மக்கள் தான் நாமளும். அதுதான் அவர் சொல்லுகிறார், எவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறானோ, அந்த வார்த்தையை கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க, விட்டு விடுகிறவன் தான் மன்னிப்பு பெறுவான். விட்டு விடுகிறவன் தான் மன்னிப்பு பெறுவான். பாவத்தை அறிக்கையிட்டு மனசு வருந்தி அறிக்கையிட்டு அதை விட்டு விடணும். பாவத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, இதோ உலகத்துக்குரியவன் வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை. அவர் சொன்னார், நாம் சொல்ல முடியுமா? நம்மால் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? எனக்கு பிரியமானவர்களே, நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் அந்த வார்த்தையை சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஆமா, நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் நாம் பாவத்தை செய்ய மாட்டோம், பாவத்திற்கு அடிமையாக இருக்க மாட்டோம். அப்படியானால் ஒருவேளை திரும்ப 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 அந்த பாவத்திலே நாம் விழுந்து கிடப்போமானால் நாம் தேவனுடைய பிள்ளை அல்ல, நாம் பிசாசனுடைய பிள்ளைகள். எஸ், ஆம் எனக்கு பிரியமானவர்களே. ஆகவே அவர் ஒன்று சொல்லுகிறார், ஒரு ஊழியன் 2 தலைவர்களுக்கு வேலை செய்ய முடியாது. ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு. அனல் என்று சொன்னால் ஆவியானவருக்கு அடையாளம் அனல், குளிர் என்று சொன்னால் இல்லை. அனல் ஆண்டவர் பக்கம், குளிர் பிசாசின் பக்கம். அனலாயும் குளிராயும் நீ இருப்பாயானால் ஆண்டவருக்கு ஒரு கும்பிடு, பிசாசுக்கு ஒரு கும்பிடு. நான் இதையும் செய்வேன் அதையும் செய்வேன். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக இருப்பேன், திங்கக்கிழமை டு சாட்டர்டே நான் உலகத்துக்குள்ளே போயிடுவேன். நோ, கிடையாது.